2 நாளாகமம் அதிகாரம் 6 வசனம் 4. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் என் வார்த்தையினால் அநேக தரம் உன்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நீ சோர்ந்து போன வேளையில் உன்னை திடப்படுத்தி இருக்கிறேன், தைரியப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் அது ஏதோ உன்னை ஆற்றுறதுக்கோ தேற்றுறதுக்கோ மட்டும் கிடையாது. அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன வார்த்தைகள் எந்தெந்த வேளைகளில் நம்மோடு பேசினாரோ, எதெல்லாம் நீங்கள் டைரியில் எழுதி எழுதி வச்சுருக்கிறீங்களோ, எந்தெந்த தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தாரோ, எந்தெந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தாங்களோ, எதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ, அது எல்லாமே நிறைவேறும் நாட்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். மற்ற யாரை கொண்டும் நிறைவேற்ற மாட்டார். அவருடைய வாய் சொன்னதை அவருடைய கரமே நிறைவேற்ற போகிறது. ஆமாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற இருதயங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்னதையெல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றுவேன். என் கரத்தினாலே அதை நான் நிறைவேற்றுவேன். நான் பாக்கியவதி சொல்கிறீங்களா? என் அப்பா எனக்கு சொன்னதை என் அப்பா அவருடைய கரத்தினால் எனக்கு நிறைவேற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். என்னென்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்தாங்களோ அதை ஆவியானவர் இப்போ உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த வார்த்தைகளை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹாவ் அ பிளெஸர் டே. காட் பிளஸ் யூ.